லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் தற்போது கூலி என்ற திரைப்படம் வெளியாக இருக்கு. இந்த படம் ஆகஸ்ட் 14 திரையில வெளியாக இருக்கு. இதனைத் தொடர்ந்து கடந்த 2 வருடங்களாக லோகேஷ் தான் மிஸ் செய்த விஷயங்களை பற்றி மற்றும் இந்த படத்தோட ட்ரெய்லர் குறித்தும் ஒரு சின்ன அப்டேட்டை அவர் சொல்லியிருக்காரு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினிகாந்தோட நடிப்பில் உருவாகியிருக்கும் திரைப்படம் தான் கூலி. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிட்டு வராங்க. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. மேலும் இந்த படத்தில் ரஜினியோடு இணைந்து பலர் நடிச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கும் டாப் நடிகர்கள் கூலி திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. தெலுங்கிலிருந்து நாகார்ஜுனா, மலையாளத்திலிருந்து ஷௌபின், கன்னடத்திலிருந்து உபேந்திரா போன்ற பல மொழி நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதை வைத்து பார்க்கையில் இந்த படத்திற்கு தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் மிக பெரும் வரவேற்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுது. தமிழ் சினிமாவில் இதுவரை ஒரு படம் கூட 1000 கோடி வசூலை பெறவில்லை. எனவே அந்த குறைய கூலி திரைப்படம் போக்கும் என நம்பிக்கை அனைவரிடமும் இருக்கு. ரஜினியை லோகேஷ் கனகராஜ் இயக்கப் போகிறார் என்றதுமே கண்டிப்பாக அந்த படம் 1000 கோடி வசூல் அடிக்கும் என சொல்லப்பட்டது. எனவே அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக கூலி காப்பாற்றும் என்றே ஏற்பட்டிருக்கு. இந்நிலையில் கூலி திரைப்படத்தோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பே முடிந்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக லோகேஷ் கனகராஜ் சோஷியல் மீடியாவிலிருந்து பிரேக் எடுத்திருக்காரு. மீண்டும் கூலி படத்தோட ப்ரொமோஷன் துவங்கும் போது சோஷியல் மீடியாவில் என்ட்ரி கொடுப்பேன் என சொல்லியிருக்காரு லோகேஷ். இந்நிலையில் கூலி திரைப்படத்தோட வேலைகள் செம பிஸியாக இருக்கும் லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் கலந்து கொண்டார். அந்த நேர்காணலில் கூலி படம் பற்றியும் அந்த படத்தோட ட்ரெய்லர் குறித்தும் தன்னோட அடுத்தடுத்த படங்கள் பற்றியும் பேசியிருந்தார் லோகேஷ். குறிப்பாக கூலி படத்தை பற்றி அவர் பேசுகையில் கடந்த 2 ஆண்டுகளாக கூலி படம் பற்றிய எண்ணங்கள் மற்றும் அதை சார்ந்த விஷயங்கள் தான் மனதில் ஓடிக்கொண்டே இருக்குது. வேறு எந்த விஷயங்களிலும் கவனம் செலுத்தலை. 2 வருடங்களாக கடுமையாக உழைச்சிருக்கோம். பல நல்ல விஷயங்களை மிஸ் செய்திருக்கோம். குடும்பத்தோட நல்ல காரியங்களில் கலந்து கொள்ள முடியல. அவர்களுடன் நேரம் செலவிட முடியல. இத்தனை விஷயங்களை மிஸ் செய்தாலும் படம் வெளியான பிறகு ரசிகர்கள் அந்த படத்துக்கு தரும் ஆதரவை பார்த்தா பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்துவிடும். அந்த கைத்தட்டல்களுக்காக தான் இவ்வளோ மெனக்கடல்களை செய்து வரும் என்று சொல்லியிருந்தார் லோகேஷ் கனகராஜ். மேலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப அருமையாக வந்திருக்கிறதாகவும் கூடிய விரைவில் இந்த ட்ரெய்லரை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனவும் லோகேஷ் சொல்லியிருந்தார். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.